ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், குடும்ப வாழ்க்கை அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்னைக்கு எப்படி இருக்கும், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன. First card, King of Swords, Knight of Pentacles, High Priestess, Three of Pentacles, Judgment. Bottom of the deck, Ten of Cups வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி இந்த ஸ்ப்ரெட்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிற பவர் உங்ககிட்ட இருக்கும். ஒரு நல்ல க்ரோத் இன்றைக்கி இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு காட்டுது யூனிவர்ஸ். ஓகே, ஒவ்வொரு கார்டுமே என்ன மெசேஜ் சொல்லுது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ், ஹை ப்ரிஸ்டஸ், ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் சில உண்மைகள் புரிகிற ஒரு நாளாக இருக்கும். ஓகேவா, சில விஷயங்களில் உங்களுக்கு நிறைய குழப்பம் இருந்திருக்கலாம் இத்தனை நாளாக. இது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இன்றைக்கி அந்த உண்மைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் உங்கள் மனசில் இருந்த சந்தேகம், குழப்பம், இது எல்லாமே இன்றைக்கி தெளிவாகும். நீங்கள் மனசுக்குள்ளே இருந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு இன்றைக்கி பதில் கிடச்சிரும். அதே மாதிரி என்ன குழப்பம்லாம் இருந்ததோ, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஃபேமிலி, ஒர்க் வைஸ், ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு விஷயத்தில் எதில் நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப லாஜிக்காகவும் ரொம்ப தெளிவாகவும் யோசிப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஃபீலிங்ஸை விட லாஜிக்காக எல்லாத்தையும் யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி லாஜிக்கல் டிசிஷன்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ஓகே, அதே மாதிரி ஹை ப்ரிஸ்டஸ் சொல்கிறது இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நீங்கள் மனசு சொல்கிறத கவனமாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால பழைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஒரு நியூ டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா, பழைய விஷயங்கள் எல்லாமே, பழைய பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி தீர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்றைக்கி ஒரு ரியலைசேஷன் கிடைக்கலாம், உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த இந்த மெசேஜ் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களோட இன்ட்யூஷனை நம்பி நீங்கள் சரியான ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இன்றைக்கி தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஏரியாவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியர் அண்ட் ஜாப் பற்றி பார்ப்போம். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த 2 கார்ட்ஸுமே கரியர் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிக்னல் தான். ஓகே, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்கள் ஒர்க்கில் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு க்ரோத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்ட் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நீங்கள் டீம் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒரு நியூ ப்ராஜெக்டில் சைன்இன் பண்ணுறது, இல்லை உங்களோட டீம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, இது எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கார்டு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மெதுவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுடைய ஒர்க்கை, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஓகே, ஸோ நீங்கள் பொறுமையோட வேலையை பாருங்கள். உங்கள் வேலை என்னவோ அதை அழகாக பொறுமையாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். உங்களுடைய கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஹை ப்ரிஸ்டஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்காங்க. இந்த கார்ட்ஸ் காம்பினேஷன் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு 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 டீப் அண்ட் ஸ்ட்ராங் எனர்ஜி. ஓகே, ஒருத்தரோட உண்மையான ஃபீலிங்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஓகே, ஒருத்தங்க உண்மையாக இருக்காங்களா, நம்மக்கிட்ட பேசுகிறது எல்லாமே உண்மை தானா, அவங்களோட பிஹேவியர் இதுதான் உண்மையா, இதுதான் அவங்களோட ஒரிஜினாலிட்டியா அப்படிங்கிற ரியலைசேஷன் உங்களுக்கு இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அதே மாதிரி ஒரு சைலன்ஸ் ஃபேஸில் இருக்கீங்க, இல்லை டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்
உங்களை பற்றி திரும்பவும் இன்றைக்கி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? திரும்பவும் உங்களை பற்றி யோசிக்கலாம், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம், உங்கள் கூட இருந்த நாட்களை நினச்சி பார்க்கலாம். திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரெனியூவல் பண்ணுறதை பற்றி அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் 2 பேருமே உங்கள் ஃப்யூச்சரை பற்றி பேசலாம், நெக்ஸ்ட் லெவலை பற்றி பேசலாம். ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது, ஃபேமிலியில் எப்படி ரிவீல் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு என்ன நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன், ஒரு நல்ல ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்வர்சேஷனாக இருக்கும் அது. ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத நம்பி நீங்கள் என்ன வேணாலும் இன்றைக்கி பண்ணலாம். ஓகே, அடுத்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜி இது. ஓகே, ஃபேமிலியில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சில பிரச்சனைகள் இருந்தாலுமே திரும்பவும் அந்த ஹார்மோனி வரும் லைஃப்பில். ஓகே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அந்த ஹார்மோனி வரும். எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட சப்போர்ட், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? 10 ஆஃப் கப்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக்காக இருக்கிறது ஓவரால் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்கிறத சொல்கிற ஒரு கார்டு. ஓகேவா? அதை தான் யூனிவர்ஸ் நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. மணி ஃப்ளோ ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மணி ஃப்ளோ ஸ்லோவாக இருக்கும். பட் சடனாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இல்லாமல் இருந்தாலுமே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். மணி இன்ஃப்ளோ ரொம்ப பெருசாக இல்லாமல் இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேவா? நீங்கள் அன்னெசரியான ஸ்பெண்டிங்கை அவாய்ட் பண்ணணும். ஓகே, எக்ஸ்பென்சஸை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாமல் செலவு பண்ணுறதை இன்றைக்கி நீங்கள் குறைச்சிக்கணும். ஓகேவா? உங்களுடைய சேவிங்ஸை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. ஓகே, ஓவரால் எனர்ஜி ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான கார்டு. உங்களோட லைஃப்பில் இன்றைக்கி ஒரு மன அமைதி இருக்கும், ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. ஓகே, உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. ஓகேவா? உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது. ஓகே, நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. ஒரு க்ரோத் ஃபேஸில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எதை பற்றியும் இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான டே, ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இதுதான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் அண்ட் கைடன்ஸ். ஓகே, இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.